நெல்லை வீரவநல்லூர் தனியார் பள்ளி மாணவன் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் ஆத்திரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் பள்ளி பஸ்களுக்கு தீ வைத்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் கோவை, நீலகிரி, சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பிட்ட 8 வந்தே பாரத் ரயில்களில் கடைசி 15 நிமிடங்களுக்கு முன்பு முன்பதிவு செய்து கொள்ளும் மேம்படுத்தப்பட்ட வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 2 நாட்களாக பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட அமர்நாத் புனித யாத்திரை இன்று மீண்டும் துவங்கியது. நுன்வான் மற்றும் பால்டால் முகாம்களிலிருந்து பக்தர்கள் புறப்பட்டனர். RIC எனப்படும் ரஷ்யா, இந்தியா, சீனா முத்தரப்பு மன்றத்திற்கு புத்துயிர் அளிக்க ரஷ்யா முனைப்பு காட்டி வருகிறது. அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு இந்தியா, ரஷ்யாவின் உதவி தேவை என்பதால் சீனாவும் முழு ஆதரவு தெரிவித்துள்ளது.